மார்கழி 1 வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் விதவிதமாக கலர் கலராக கோலம்லாம் போட்டிருப்பீங்க. பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச கோலம் இந்த கோலம். முதல்ல இந்த கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இந்த கோலத்தை போட்டேன். சரி நாளைக்கெலாம் வேறு கோலம் போடலாம் அப்படின்னு. இது நல்லா ஈஸியாக தெரிஞ்ச கோலம். டக்குன்னு போட்டு கலர் அடிச்சுட்டு காலையில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. கோலம் போட்டுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து புளி சாதமும் முட்டை வறுத்து தான் கொடுக்க போகிறேன். அதுதான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சாச்சு. வேக வச்சு 2 2ஆக நறுக்கி வச்சிட்டேன். புளி சாதத்துக்கு நம்ம எப்போவும் போடுற மாதிரி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதம் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வடித்தேன். சரி புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குக்கரில் வடித்து ஆற வச்சிட்டேன். இப்போல்லாம் கோலம் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முதல்லலாம் வந்து கோலம் அக்கம் பக்கத்துலலாம் போட்டா போட்டி போட்டு நாங்கள்லாம் போட்டிருக்கோம். எப்படி கலர் அடிக்கிறது, நியூ இயருக்கெல்லாம் விடிய விடிய போடுவோம். அது பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் சிரித்து பேசிக்கிட்டு எதிர் வீட்டில் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நான் போட்டேன்னா சீக்கிரமாக போட்டியா அப்படின்னு கேட்குறதும், அவங்க போட்டாங்கன்னா ஐயோ நம்ம தூங்கிட்டோம் போல இருக்கே நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு போடணும்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சு நைட்டு வந்து ரொம்ப நேரம் கோலம் போட்டு 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 பார்த்துட்டு படுத்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க கோலம்லாம். இப்போ ஃப்ளாட்ஸு சிஸ்டம் நிறைய வந்ததுனால கொஞ்சம் கோலம் வந்து சின்னதாக வாசலில் போடுற மாதிரி இருக்குது. முட்டைக்கு மசாலாலாம் தடவி தோசைக்கல்லில் சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வறுக்கணும். சிம்மில் போட்டு தான் பண்ணணும். ஹையில் வச்சாக்கா டப்பு டப்புன்னு அது அப்படியே தெறிக்கும். புளி சாதம்லாம் கிளறும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சோம்னா சாதம் அப்படியே இருக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாதம். சிம்பிள் சமையல் தான். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச சமையல் இது. முட்டை வந்து இந்த மாதிரி 2 2ஆக வறுத்து கொடுத்தாலே போதும். மற்ற நான்வெஜ்ஜை விட இந்த முட்டை வறுவல் ரொம்ப பிடிக்கும். ரசத்தோடையும் சரி, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோடையும் சரி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி புளி சாதமும் முட்டை வறுவலும் செஞ்சு கொடுத்தாச்சு. தேங்காய் உடைச்சி நல்லா சின்ன சின்னதாக கீறி கொடுத்துட்டாங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சாச்சு. இன்னும் வந்து ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் கேட்டிருக்காங்க. நான் இந்த அரைச்ச மாவுலே ஆப்பம் ஊற்றிட்டேன். அது நல்லா வந்திருக்கு இன்றைக்கி. நாளைக்கு புதன்கிழமை கிடைக்கும் கண்டிப்பாக. கிடைச்சா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பிரதோஷம் நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான் நாளைக்கு காலையில் செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணும்போது வெரைட்டி ரைஸ்லாம் கட்டும்போது பசங்களுக்கு கட்டி கொடுத்தது தான் ஞாபகம் வருது. புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், லெமன் ரைஸு, முட்டை வறுவல், அப்புறம் வந்து புளி சாதம், முட்டை ஆம்லேட்டு, அப்புறம் பிரிஞ்சி, தக்காளி சாதம், முட்டை அவிச்சு அதில் வச்சு கொடுக்கறது, தேங்காய் சாதம், வாழைக்காய் வறுத்து இந்த மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்தது தான் ஞாபகத்தில் வருது. வேலையெல்லாம் இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கோலம் போடுறதுன்ட்டு போட்டு பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு. முதல்லலாம் வந்து கோலம் நோட்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலம் இருக்கும். வெரைட்டி வெரைட்டியாக போட்டு வச்சுருந்துருக்கேன். நானே நிறையா போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு கோல நோட்டுக்கெலாம் வேலையே இல்லாமல் போச்சு. நெட்டை ஓப்பன் பண்ணாலே என்ன கோலம் வேணுமோ எடுத்து அன்னன்னைக்கு போட்டுக்கலாம். நல்லா அழகாக கலர் அடித்து வாசலில் கோலம் போட்டவங்களுக்கெல்லாம் காலையில் மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கலர்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். அப்படி தான் நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே போட்ட கோலம்லாம் மழையில் அப்படியே அழிஞ்சிருச்சு. வீட்டுக்கு உள் வாசப்படியில் போட்ட கோலம்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு உப்பு போட்டு சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக போடணும். ரொம்ப போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிட்ணும். வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இவங்க ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்து உக்காந்துட்டாங்க. நான் வந்து ஆப்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். கையில் கொடுக்கும்போது என்னப்பா இதை கூட வீடியோ எடுக்கிறியா அப்படின்னாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்தை தட்டை அப்படியே கொடுத்தேன். வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.